நெல்லை சிந்து பூந்துறை பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை தாக்கிவிட்டு கழுத்தில் இருந்த சங்கிலியை பறித்துச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 76 வயது மூதாட்டி மேரி படுகாயங்களுடன் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வீட்டில் உள்ள மற்ற பொருட்கள் காணாமல் போயுள்ளது. சம்பவ இடத்தில் மாநகர காவல்துறை துணை ஆணையாளர் கீதா தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தினர். பத்திரிக்கை வைக்கிறதுக்காண்டி தென்காசி வரைக்கும் போகணுன்ட்டு போயிட்டோம். நானும் என் வீட்டம்மாவும் போயிட்டோம். வீட்டில் இருந்தது பையன் சின்னவனும் என் வீட்டுக்காரோட அம்மா தான், என்னுடைய மாமியார் வீட்டில் இருந்தாங்க. நான் சொல்லிட்டு தான் போனேன், பத்திரிக்கைக்கு போனேன். அங்கே பத்திரிக்கையை வச்சுட்டு தென்காசிலேருந்து கிளம்பும் போது என் பையன் எனக்கு ஃபோன் பண்ணுறான். ரெண்டு ஆளுக்கு இந்த மாதிரி அம்மாவை யாரோ அடித்து போட்டு ரத்தமாக கிடக்காங்க, செயினெல்லாம் பிடிங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணான். உடனே அங்கேருந்து நான் காரில் பரட்டு அங்கே வந்தேன். இது ஒரு ரத்தமாக இருந்தாங்க. அதுக்கு மேலே போலீஸுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் ஃபோன் பண்ணி அவங்கள உடனே இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். நான் வீட்டுக்கு வரதுனால அவங்கள ஜிஹெச்சி கூட்டி போயிட்டாங்க. என்ன நிலைமைன்னு தெரில. எங்கள் வீட்டில் உள்ள வீட்டம்மாவும் எங்கள் அக்கா எங்கள் அண்ணி எல்லாரும் போயிருக்காங்க, ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஆமாம், என் சின்ன பையன் வந்து பெட்ரூமில் இருந்திருக்கான். குளிச்சுட்டு அவன் உள்ள பெட்ரூமில் உள்ள பாத்ரூமில் குளிச்சுட்டு உள்ளே இருந்திருக்கான். அவங்களுக்கு சம்பவம் நடந்ததே இவனுக்கு தெரியாது. மேலே என்ன நடந்ததுன்னே இவனுக்கு தெரியாது. கதவு திறந்து போட்டு இருக்கான், ஃப்ரெண்டு கதவை. என் பெட்ரூமில் குளிச்சுட்டு உள்ளே இருந்துட்டு இப்போ அப்படியே செல்ஃபோனை நோண்டிட்டு இருந்திருக்கான். அப்புறம் 2 மணிக்கு மாடிக்கு போகணுன்னு போயிருக்கான். அதுக்கப்புறம் தான் இவனே பார்த்துருக்கான். அந்த மாதிரி அம்மா இப்படி கிடக்குறாங்க. எப்போ நடந்ததுன்னு அவனுக்கும் தெரியல.